காரைக்குடி சிஸ்டர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிள்ளி போட்ட முள்ளங்கி சாம்பாரும் கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவலும் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக போட்டுடலாம். இதில் வந்து நான் 1 கப்பு பருப்பு எடுத்து நான் கழுவி வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துடலாம். இது கூட 1 கைப்பிடி வெங்காயம் வச்சுருக்கேன். இதில் பாதி தான் சேர்க்குறேன். நான் முழுசாக தான் போடுறேன் வெங்காயம். இதில் வந்து ஒரு 6லேருந்து 8 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வரமிளகா காரமும் இந்த 4 பச்சை மிளகா இந்த காரமும் மட்டும்தான். இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை இப்போ இதில் சேர்த்துட்றேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். ஏன்னா பருப்பு பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் போதும். இப்போது குக்கரை மூடிட்டு நம்ம 3 விசில் வச்சு பருப்பை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் காய்கறியெலாம் வதக்கி நம்ம போட்டுக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. நான் குக்கரை இறக்கி வச்சுட்டேன். இப்போது இதில் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி காயை கொஞ்சம் லைட்டாக வதக்கிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய். இப்போ தாளிக்கலை. தாளிப்பு வந்து சாம்பாருக்கு எப்போவுமே கடைசியாக தான் தாளிக்கணும். அதுதான் வாசமாக இருக்கும். இப்போ சும்மா வெங்காயம் தக்காளி இந்த காய்க்காக எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் இப்போ இந்த வெங்காயத்தை போடுறேன். வதக்கிட்டு இருந்தது. கூடவே தக்காளியும் போட்டுடலாம். வதங்கட்டும். நான் எப்போவுமே வந்து முள்ளங்கி சாம்பார் வந்து வதக்கியெல்லாம் வைக்க மாட்டேன். முள்ளங்கியும் எண்ணெயில் வதக்கினா தான் பச்சை வாசனை போகும் அப்படிம்பாங்க. நான் இது வரைக்கும் அப்படி வச்சதே இல்லை. ஒரு நாள் சொன்னாங்கங்கிறதுக்காக வச்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி நம்ம இதுக்கும் இது மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ நான் வதக்கி செய்கிறேன். இதுக்கு வந்து இந்த கிள்ளி போட்ட சாம்பார் வந்து காய் இல்லாமல் சும்மாவும் செய்யலாம். இந்த சின்ன வெங்காயம் முழுசாக போட்டு அப்படியும் செய்யலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இதோட வெங்காயம் முள்ளங்கி இல்லாமல் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் அதுவும் போட்டு செய்யலாம். இப்போ மாங்காய் சீசன் இல்லை, இது மட்டும்தான் கிடச்சிச்சு. அதனால் இதை வச்சே செய்கிறேன். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் முள்ளங்கியும் போட்டுறேன். நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா தாளிப்பு கடைசியில் போடுறதுனால எண்ணெய் ரொம்ப கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். சும்மா முள்ளங்கி 2 வதக்கிட்டு நம்ம பருப்பு தண்ணியை ஊற்றிடலாம். இது கூட ஒட்டிட்டு விழுக மாட்டேங்குது. வேக வச்ச பருப்பு தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிறேன் நான் மேலாப்பில். இந்த பருப்பு நான் லாஸ்ட்டாக தான் கொஞ்சம் 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் தான் பருப்பு ஊற்ற போகிறேன். இது வேகட்டும். உப்பு நான் இப்போ போடலை. புளி சேர்க்கும் போது தான் நான் காய்க்கு உப்பு போட போகிறேன். ஏன்னா முதலையே உப்பு போட்டால் காயெல்லாம் உப்பு பிடிச்சி கொஞ்சம் உப்பு கரைச்ச மாதிரியே இருந்துச்சு. அதனால் நான் வந்து புளி ஊற்றும் போது தான் எப்போவுமே உப்பு போடுவேன். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். தேவைப்படும் போது பருப்பு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போது காய் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த பருப்பு தண்ணியையும் ஊற்றிடுறேன். பருப்போட மெதுவாக ஊற்றணும். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் ஊற்றி இன்னும் உப்பு போடலை. நான் காரம் மட்டும் பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய் நல்லா வெந்திருக்கு. பருப்பு எல்லாமே சேர்ந்து
காய் நல்லா வெந்துருச்சு. இந்த சூப்பராக வெந்துருச்சு. இப்போது நம்ம வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை பாதி அளவு ஊற்றிக்கலாம். புளி இது பண்ணி வச்சாலும் புதக்குன்னு விழுகுது கூட. இதில் உப்பு இந்த அளவுக்கு உப்பு போடுறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு உப்பே போடுறேன் நான். புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா நம்ம சாம்பார் ரெடி ஆயிரும். புளிப்பு போதுமான்னு பார்த்துறேன். புளிப்பு கரெக்டாக இருக்குது ஊற்றுனது. இது உப்பு கரைஞ்சால் கரெக்டாக இருக்கும். காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கூட மிளகாத்தூளே போடலைங்க. இந்த பச்சை மிளகாவும் அந்த மிளகா வத்தல் கிள்ளி போட்டோம்ல, அதுதான் இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டு. கொஞ்சம் சாம்பார் தண்ணியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொதிக்கட்டும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பர், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிட்டு நம்ம தாளிச்சிடலாம். கரண்டி காஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. அவ்வளோதான். வெந்தயம்லாம் நான் இதில் போடலை. ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை. சாம்பாருக்கு மட்டும் தாளிக்கும் போது என்ன பண்ணுங்கள், தாளித்து அதை ஊற்றின அடுத்த செகண்டு மூடி வச்சுருங்க. அதுதான் அந்த வாசம் வெளியே போகாமல் சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். பாருங்களேன், அந்த சத்தம் அடங்குறதுக்குள்ளே டபக்குன்னு மூடி வச்சிடணும். இப்போது அந்த வாசம் வெளியே போகாது. இப்போ நம்ம வாழைக்காய் வறுவலுக்கு நான் வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காவை இப்படி நீளமாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் காயுது. இந்த வெறும் வாழைக்காவை வந்து 3/4 பாகம் வந்து எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுருளை வதக்கணும். இதுதான் கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல். எங்கள் ஊரில் வந்து கல்யாணத்தில் கோயில் திருவிழா எதுனாலும் சரி, எத்தனை சைடிஷ் வச்சாலும் இந்த வாழைக்காய் வறுவல் வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதே சேப்பங்கிழங்குல பண்ணுவாங்க, சேனக்கிழங்குலையும் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் ஸ்பெஷல். அதை தான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். எண்ணெய் காயட்டும், வாழைக்காவை போட்டுடலாம். வாழைக்காயை இப்போ எண்ணெயில் போட்டுட்டேன். இப்போ பொரிச்சிட்ருக்கேன். ஒரு 3/4 பாகம் நல்லா வேகட்டும். இப்போது இது வெந்துட்டுருக்கிற சமயத்துலையே நம்ம இதுக்கு ஒரு மசால் மட்டும் அரைக்கணும். அதை அரைச்சிடலாம். அந்த மசாலா தான் மெயின். கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு இப்போ மசாலா அரைச்சிடலாம். இந்த மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6 வரமிளகா காரத்துக்கு. இதில் சும்மா ஒரு 5 பீஸ் தேங்காய், ஒரு 5 பல்லு பூடு, 2 பெருசு 3 சின்னது, இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 3 மட்டும் எடுங்க. இதில் டீஸ்பூன் அளவு தான். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கசகசா. இதுவும் போட்டுக்கலாம். இந்த மசாலா தான் மெயின். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இத்தினோண்டு மசாலாவை கூட இவ்வளோ பெரிய ஜார் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. வாழைக்காய் 75% பொரிஞ்சிருச்சு. இந்த அளவு வெந்தால் போதும். இப்போ நம்ம வாழைக்காவை எடுத்துடலாம். போதும் இந்த அளவு. வாழைக்காய் வறுவல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அந்த பொரிச்ச எண்ணெயை தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் வாழைக்காவை போட்டுட்டு இந்த மசாலாவையும் போட்டு உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுருளை வதக்க வேண்டியது தான். அவ்வளோதான், வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழைக்காவை போட்டுறேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தான் வேணும், ஒன்றும் பண்ண முடியாது. வாழைக்காய் போட்டேன். இப்போது இந்த மசாலாவையும் இதில் கூட சேர்த்துட்றேன். மசாலாவை சேர்த்துட்டு
கொஞ்சம் உப்பு, எதுக்குமே இன்னும் உப்பு போடலை, இதுக்கு உப்பு போடுறேன். 1 ஸ்பூன் போடுறேன், தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. அவ்வளோதான், இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா ஃபுல்லாக வாழைக்காயில் சேர்கிற மாதிரி சுருளை 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 வதக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். வாழைக்காய் எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க வாழைக்காய் கருவாட்டு பொரியல்னு சொல்லுவாங்க. இது சைவகாரங்களாம் நிறையா பார்க்குறதுனால நான் வாழைக்காய் வறுவல் மட்டும் சொல்லிக்கிறேன் நான். ஆமாம், மசாலா எல்லாம் இதில் இது பண்ணட்டும். இது நான்ஸ்டிக்கு கடாயி மூடி வச்சா தண்ணி இதில் ஊற்றாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுது. அதனால நான் லைட்டாக மூடி வச்சு தான் இதில் வேக வைக்கிறேன் நான். வாழைக்காயில் மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகணும் வாழைக்காயில், தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்குது, காரம் உப்பு எல்லாமே நம்ம போட்டது கரெக்டாக இருக்குது. இப்போது வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கிடலாம். சூப்பராக மணக்க கிள்ளி போட்ட முள்ளங்கி சாம்பாரும் நம்ம கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவலும் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.